வணக்கம் சகோதரர்களே, மை டியர் பிரதர்ஸ், எல்லாரையும் வரவேற்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் எலெக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ எலெக்ஷன் டைமில் நேரு பேருக்கு ஃபண்டு கையில் வராது. அதனால் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுறது அந்த ஏற்பாடுகள்லாம் இப்போ நடக்காது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ மறுபடியும் மார்க்கெட்டில் இப்போ நிறைய வேக்கன்சிகள் இருக்குது. இந்த வார் பிரச்சனை எல்லாம் இப்படி குறைஞ்சிருக்கு. இனி யாருக்கும் எழுந்து நின்று சண்டை போடுற அளவுக்கு தெம்பு தைரியம் இல்லை. அதனால தைரியமாக பண்ணலாம். இந்த வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புகிற ஏஜென்ட்டு மோசமான தொழில். ஏன்னா பணம் வெளியே கொடுத்தா வாங்க முடியாது இல்லையா? அதனால் இறங்கி செய்யவும் முடியாது. மக்கள் நம்மளை நம்பி தந்தாங்கன்னா நாம் அதை கையிலே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. வெளியே கொடுத்தாலும் வாங்க முடியாது. இந்த ஒரு சில காரணத்துக்கு தான் நான் சிலவர் டெய்லி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது எங்கே போய் நிற்குன்னு தெரியாது. நான் லிமிட்டாக எடுத்தால் அதுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்க பழக்கம். ஆனால் இப்போ வந்து மோர் தென் ஒரு 100 வீடியோ போடுற அளவுக்கு வேக்கன்சிகள் வந்திருக்கு. பட் இருந்தாலும் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் போடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கு போகணுன்னு தோணும். இல்லைன்னா எனக்கு இவ்வளோ தான் பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதை கணக்கு பண்ணி தான் நான் வேக்கன்சிகள் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ செலவாகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு அது ஓகே ஆச்சுன்னா அப்ளை பண்ணிட்டோம். இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் மீண்டும் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் என்னென்னா, நீங்கள் இதை பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது இந்த மலேசியா ஜாப் ஒன்லி வந்து ஹோட்டல் சம்மந்தப்பட்டவங்க. மலேசியா அங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சிங்கப்பூர் பக்கம் மலேசியா ஜாஸ்தி போகிறது வந்து பெரிய அமௌண்ட்டு, கம்மி பட்ஜெட்டு தான். சிங்கப்பூர் அளவுக்கு பெரிய அளவுக்கு செலவு ஆகாது. ஆனால் இப்போது இது வந்து ஹோட்டல் லைனில் இதில் யாராவது இருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். பாருங்கள், சேலரி நல்ல சேலரி தான். இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசா. ஆனால் அவங்க காலிங் விசா கொடுத்து எடுக்கிறாங்க. மொத்த ப்ராசஸ் 20 நாளில் ஆள் இறங்கிடும். இறங்கணுன்னா பெர்மிட் போடுறாங்க. யார் காலிங் விசா கொடுத்தாங்களோ அவங்க தான் ஒர்க் பெர்மிட் பண்ணுவாங்க. அதனால தைரியமாக இது ஃபுட் அக்காமடேஷன் இருக்குது. சேலரி, அதாவது சவுத் இண்டியன் குக்கு, பரோட்டா மாஸ்டர், தந்தூரி, நூடுலு, டீ, ஜூஸ் பண்ணுறவங்க, வெயிட்டரு, ஜென்ரல் ஒர்க்கர், அதாவது இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற யாராருக்கும் இது சூட்டபுளாக இருக்கும். ஓகே, ரேட்டு வந்து சாதாரணமாக மலேசியாவுக்கு விசா வந்தால் ஒரு 80-90 ரூபாயில் போயிடலாம். இது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு. ஆக இது வந்து ஒரு 1.40 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஓகே, ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட்டு நிறைய பேர் விசிட்டில் கொண்டு போனால் அங்கே எம்ப்ளாய்மெண்ட்டே பண்ணுறது இல்லையா? ஓகே, ஸோ அதனால் இது வந்து ஒரு 1.40 ரேஞ்சு வரும். ஏன்னா போகிறது எம்ப்ளாய்மெண்ட் விசா. அதனால தான் இதில் யாராவது உங்கள் பட்ஜெட் ஓகே ஆச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃபுல் செட்டப் டாக்குமெண்ட் அனுப்புங்க. அப்புறம் மேலே அப்ரூவல் வாங்கிட்டு அடுத்துக்கு நம்ம அடுத்த ப்ரொசீஜர் போகலாம். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்த வேக்கன்சி நான் கூடிய சீக்கிரத்தில் அனுப்புகிறேன்.